இது மேல் தோலெல்லாம் சீவிடணுங்க. இந்த கிழங்கு இருக்குது இல்லைங்களா, இது மேல் தோலெல்லாம் சீவி எடுத்துடணும். எடுத்துட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் கட் பண்ணிக்கிட்டு இதை இடிச்சிட்டு இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் இந்த கிழங்கு அப்புறமா அதுக்கு கூட கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாம். போட்டு எல்லாம் போட்டு இடிக்கணும். நல்லா மிக்சியில் கூட போட்டு ஒரு அடி அடித்து தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விடணும். உப்பு மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டுக்கணும். போட்டு நல்லா கொதிக்க விட்டு அப்புறமா எடுத்து சாப்பிட்டா வச்சுக்கோங்களேன், நம்ம மட்டன் சூப்பு கூட தோற்று போயிடும். அப்படி இருக்கும், நல்லா டேஸ்ட் வரும். சூப் என்ன இருக்குது, நீங்கள் டேஸ்ட்டு கூட பண்ணி பார்க்கலாம். ஆமாங்க, விவசாயம்லாம் கிடையாதுங்க, அது இயற்கையாக வர்றது தான். இயற்கையாக பாறையில் வரும். அது நம்ம பயிர் பண்ணுறது எவ்வளோ பண்ணலாம், இது பயிர் பண்ண முடியாது. இது கிழங்கு எல்லா இடத்துலையுமே கிடைக்காது, ஏற்காட்டில் மட்டும்தான் கிடைக்கும். நீங்கள் தேவைப்படுதுன்னு சொன்னாக்கா நீங்கள் நாங்கள் கொரியரில் அனுப்பிச்சுட்ருவோம். பண்ணுறோம். அப்படி கூட மொத்தமாக வாங்கணும். மொத்தமாக வாங்கிட்டு போனாக்கா அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். எத்தனை கிலோ உங்களுக்கு கேட்குறீங்களோ அத்தனை கிலோ இது பண்ணி. ஆனால் இப்போல்லாம் கிழங்கு நிறைய கிடைக்க மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட்ல எல்லாம் நிறைய கிழங்கு குமிஞ்சு போய் கிடக்கும். இப்போ எல்லாம் எடுத்துக்கிட்டே இருக்க அது நம்ம பயிர் பண்ணுறதா இருந்தால் இன்னொரு பயிர் பண்ணிக்கலாம். இது பண்ண முடியாது. இங்கே அத்திப்பழம் கிடைக்கும், அவகோடா கிடைக்கும், மிளகு கிடைக்கும், மொடவாட்டுக்கால் கிழங்கு கிடைக்கும், இந்த ராஜ்மா இதெல்லாம் கிடைக்கும், லவங்கம் பட்டை எல்லா பொருளுமே இங்கே கிடைக்கும். இதெல்லாம் மலை பிரதேசம் வர்றது தான். இது எப்போவுமே இருக்கும். ஆனால் இந்த பழம் இந்த சீசனுக்கு இன்னும் ஒரு 4 மாதத்துக்கு வரும். அப்புறமா ஒரு 2 மாதத்துக்கு கிடைக்காது. அவகோடா மட்டும் அவகோடா அத்திப்பழம் கூட 1-2 அப்பப்போ வரும். ஆனால் அவகோடா ஒரு 2-3 மாதத்துக்கு கிடைக்காது. அப்போல்லாம் பிஞ்சு பூவாக இருக்கும். அப்போ அந்த சீசனில் கிடைக்காது. அந்த டைமில் வந்து விரும்பி கேட்பாங்க, எல்லோரும் நிறைய கேட்பாங்க. அப்போ இருக்காது, ஏன்னாக்கா இல்லையல்ல, அதனால விரும்பி கேட்பாங்க. தேனில் இருக்குங்க, மலை தேன். இப்போ அத்திப்பழத்துக்கு தேன் போடுறோம்ல, அந்த மாதிரி வேணுங்கிறீங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. 1 லிட்டர் வாங்கினாக்கா 950 ரூபா. மலை தேன் சும்மா கம்மியாக வாங்கிட்டாங்கனாக்கா வேணும்னா தேவைக்கு ஏற்ற மாதிரி 250 ரூபா. சின்ன பாட்டி 10 லிட்டர் அப்படி வாங்கினாக்கா கொஞ்சம் இதாக கொடுப்பாங்க.